வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஆர்பியில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுதுங்க. ஸோ நாளை நடக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு எல்லாத்துக்குமே இந்த போஸ்ட்போன் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் போஸ்ட்போன் இனி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தேர்வுக்கு போகிறவங்க தயவுசெய்து உங்களுடைய கட்டாயமான சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே ஆல் டிக்கெட்டில் பின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் எல்லாமே அந்த டைமுக்குள்ளே எக்ஸாமை முடிக்க பார்த்துக்கோங்க. ஸோ பால் பாயிண்ட் பென், உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஐடி ப்ரூஃபில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் அங்கேயே ஸ்பாட்லேயே உங்களை கிளியர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஹால் டிக்கெட்டில் இந்த மாதிரி டைம் ரிலேட்டடாக எக்ஸாம் ரிலேட்டடாக முன்கூட்டியே எல்லாத்தையுமே முடித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 13 இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 8:30லேருந்து 9:30, கேட் க்ளோசிங் டைம் வந்து 9:30. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 10 AM - 1:30 PM. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 2 மணி வரைக்கும் அப்படின்றது எக்ஸாம் டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹால் டிக்கெட்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கிளாரிட்டியாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் ஹால் டிக்கெட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் உடனடியாக உங்களுடைய டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ரஃப் ஒர்க் ஷீட் எல்லாமே அந்த புக்லெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் இந்த கொஷின் புக்லெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரஃப் ஒர்க் ஷீட்ஸு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த ஷீட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை கூறுறோம். ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் முடிக்கல போஸ்ட்போன் ஆகும் நம்பிட்டு இருந்தால் ஸோ எல்லாருக்கும் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் தாங்க அவங்க தடுமாறதுக்கு காரணம். கோர்ட்டில் கேஸ் போகுது, ரிசல்ட்டு இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்றது தான். ஆனால் தள்ளி போக முடியாது, நாங்கள் மாற்ற மாட்டோம், எங்கள் இதில் வந்து நாங்கள் சரியாக இருக்கும். இந்த எடுத்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் டிஆர்பி போர்டு இந்த முடிவு ஒன்று எடுத்தாலே போதுங்க. நம்ம ஆசிரியர் பணியிடங்களை நிச்சயமாக வருங்காலத்தில் சீக்கிரமாக நிரப்படலாம். ஓகேங்களா? இப்போ இருக்கிற மாதிரி இனி வரும் காலங்களில் டிஆர்பி செயல்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா இப்போ இருக்கிற வேகத்தில் வந்து எல்லா எக்ஸாமுமே நடத்தப்படணும். இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாதுங்க, இனி வரும் எக்ஸாமும் இதே மாதிரி நடத்தப்பட்டால் ஆசிரியர்களுக்கு மிக சிறந்த அளவில் எதிர்காலம் இருக்குது. அதிக அளவு ஆசிரியர்கள் தமிழகத்தில் எடுக்கப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு ஆண்டு வைக்கிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு எக்ஸாமை ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஒரு 4 வாரம் போஸ்ட்போன் பண்ண முடியல. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதனைக்குரியது. கண்ணீரும் கம்பளையுமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கூறி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. டென்ஷன் ஆகாமல் எக்ஸாமை ப்ரிப்ரேஷன் முடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.